இன்றைக்கி நம்ம கோதுமை மாவும் தக்காளியும் வச்சு ஒரு சூப்பரான டின்னர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கம்மா எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ மாவுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த அடிபாகத்தில் இருக்கிறத எடுத்துருங்க. இப்போ ஒரு தக்காளியை எடுத்து மிக்சியில் சேர்த்துடலாம். இப்படி 4ஆக கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ இது கூடவே 5 பல் பூண்டு, கொஞ்சம் சீவன இஞ்சி இந்த அளவுக்கு கட் பண்ணிவிடுங்க. ஒரு 5-6 பீஸ் இது ரெண்டும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் கெட்டி தயிர், புளிப்பில்லாத தயிர் கூடவே சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமா? பாருங்கள், 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கோதுமை மாவு வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்காதீங்கம்மா, அப்படியே பிசையுங்க. இப்போ நல்லா கிளறிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே பிசைஞ்சிடுங்க. நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடணும். பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் கரெக்டாக போச்சு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாமா? 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், அதாவது இது வெறும் சில்லி பவுட்ரு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பொடியை நறுக்குனா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. அதே போல் பூரிக்கட்டையிலையும் மாவு சேர்த்துருங்க. நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு திரட்டுவோமோ அந்த அளவுக்கு திரட்டிடுங்க. ரொம்ப மெலிசாக பெருசாக ஆக்காதீங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிளகாய் சாந்து கொஞ்சமாக எடுங்க. உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி வருதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே தேய்ச்சிடுங்க. மேலவே பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சிடுங்க. இது இப்படி ரோல் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடணும். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம லைட்டாக மாவு சேர்த்துருங்க. திருப்பி நம்ம அந்த அளவுக்கு மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரொட்டி மாதிரி திரட்டிடணும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக வந்தால் போதும். இதே போல் ஒன்று ஒன்றா செஞ்சு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தவா வச்சுக்கலாமா? தவா கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் அப்படி மேலவே தேய்ச்சிடுங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுற்றி ஊற்றாதீங்க, மேலே இப்படி தேய்ச்சிடுங்க. இப்போ திருப்பி விடலாம். மறுபடியும் திருப்பி போடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வரணும். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான டின்னர் ரெடி.